எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் தாண்டவே முடியாத மாதிரி பெரிய பெரிய சுவர்கள் வந்து நிக்கும் இல்லையா? இதையெல்லாம் வெறும் நம்பிக்கைய மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா? முடியும்னு சொல்லுது எரிக்கோ மதில்களோட கதை. வாங்க இந்த நம்ப முடியாத வெற்றி கதைய பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இதுதான் இந்த முழு கதையோட மையமே. விசுவாசம் இருந்தா முடியாததும் முடியும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இந்த வார்த்தைகள் எப்படி ஒரு பிரம்மாண்டமான தடைய உடைச்சு போட்டுச்சுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இஸ்ரவேல் மக்கள் முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பெரிய பிரச்சனைய நாம பார்க்கலாம். அது வெறும் ஒரு சுவர் கிடையாதுங்க. அவங்களோட நம்பிக்கையையே சோதிச்சு பார்த்த ஒரு மிகப்பெரிய சவால் அது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எரிகோ நகரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அடேங்கப்பா, வானத்தையே தொடுற அளவுக்கு உயரமான ரொம்ப பலமான மதில்கள். அதை உடைக்கிறதுல நடக்காத காரியம். அது வெறும் கோட்டை மாதிரி இல்ல, அசைக்கவே முடியாத ஒரு பெரிய மலை மாதிரி அவங்க முன்னாடி நின்னுச்சு. அந்த மதில்கள் அவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சு. வெளியில இருந்து ஒரு காக்கா கூட உள்ள போக முடியாது. அதே மாதிரி உள்ள இருக்கிறவங்களும் வெளிய வர முடியாது. மொத்தத்துல அந்த ஊரே பூட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் இதே கேள்விதான் மனசுல ஓடும் இல்லையா? பெரிய பெரிய ஆயுதங்களாலே ஒண்ணும் பண்ண முடியாத இந்த ராட்சச மதுல சாதாரணமா வந்த இந்த மக்கள் இப்படி ஜெயிக்க போறாங்க. பாக்குறதுக்கு இது ஒரு முடியாத காரியம் மாதிரி தானே தெரியுது. இங்கதாங்க கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்க யாருமே எதிர்பார்க்காத, என் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆமா, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிளான் சொல்றாரு. ஆனா அதுல போர், சண்டை, ஆயுதம்னு எதுவுமே இல்ல. சொல்லப்போனா கேக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அந்த பிளான். ஆனா அதுதான் அவங்க வெற்றிக்கான சாவியா மாறுச்சு. சரி, அப்படி என்னதான் அந்த பிளான்? முதல்ல 6 நாளைக்கு தினமும் ஒரு தடவை அந்த நகரத்தை சுத்தி வரணும். அடுத்து 7வது நாள்ல 7 தடவை சுத்தி வரணும். 3வதா ஆசாரியர்கள் எக்காலம் ஊதணும். 4வது ரொம்ப முக்கியமானது, மக்கள் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாம முழு அமைதியா இருக்கணும். கடைசியா ஒரு சிக்னல் கிடைக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பயங்கரமா கத்தணும். அதாவது ஆர்ப்பரிக்கணும். பாருங்க, இதுல கத்தி கேடயம் எதுவுமே இல்ல. வெறும் நடை, அமைதி, அப்புறம் ஒரே ஒரு சத்தம். சரி, இந்த விசித்திரமான பிளான் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இது அவங்களோட கீழ்ப்படிதலுக்கும் நம்பிக்கைக்கும் வைக்கப்பட்ட ஒரு பெரிய பரீட்சைன்னே சொல்லலாம். ஆனா அந்த மக்கள் எந்த கேள்வியுமே கேட்கல. அப்படியே தேவன் சொன்னதை நம்பி செஞ்சாங்க. 6 நாள் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த பெரிய நகரத்தை அமைதியா சுத்தி வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்வலம் எவ்ளோ டென்ஷனா, அதே சமயம் எவ்ளோ நம்பிக்கையோட போயிருக்கும். இத்தனை நாள் காத்திருப்புக்கு அப்புறம் இதோ அந்த கிளைமேக்ஸ் மொமெண்ட் வந்தாச்சு. அவங்களோட விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. 7வது நாள் 7வது சுத்து முடிஞ்சதும் ஆசாரியர்கள் அவங்க கையிலிருந்த எக்காளங்களை முழு பலத்தோட ஊதுறாங்க. இத்தனை நாள் இருந்த அமைதிய கிழிச்சுக்கிட்டு அந்த சத்தம் வானம் வரைக்கும் கேட்டுச்சு. அது ஒரு பெரிய அதிசயத்தோட ஆரம்ப சிக்னல். அந்த எக்காள சத்தம் கேட்டதும் இத்தனை நாளா அமைதியா இருந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க முழு பலத்தையும் திரட்டி ஒரே குரல்ல கத்துறாங்க. அது ஒரு சாதாரண சத்தம் கிடையாது. அதுவோ அவங்க நம்பிக்கையோட முழக்கம். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த மக்களோட நம்பிக்கையான முழக்கத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த அசைக்கவே முடியாதுன்னு நினைச்ச எரிகோ மதில் டமால்னு இடிஞ்சு தரமட்டமாயிடுச்சு. பெரிய பெரிய ஆயுதங்களால முடியாத ஒரு விஷயம் ஒரே ஒரு சத்தத்தால சாத்தியமாயிடுச்சு. மதில் விழுந்ததும் இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப சுலபமா அந்த நகரத்துக்குள்ள போனாங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தாரு. இது அவங்க பலத்தினால கிடைச்ச வெற்றி இல்லைங்க, முழுக்க முழுக்க விசுவாசத்தினால கிடைச்ச வெற்றி. சரி, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? இது ஏதோ ஒரு பழைய காலத்து கதை மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க. நாம தேவன் சொல்றத கேட்டு நடந்தா வெற்றி நிச்சயம். கீழ்ப்படிதல் இருந்தா போதும், வெற்றி தானா வரும். அது கூடவே விசுவாசம், அதாவது நம்பிக்கை இருக்கும்போது முடியாததுன்னு எதுவுமே இல்ல. ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற எந்த பெரிய சவாலையும் நாம ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில ஐயோ இத மட்டும் என்னால தாண்டவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த எரிக்கோ மதில் எது? அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பயமா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய சவாலா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இந்த கதைய மனசுல வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடையும் கீழ்ப்படிதலோடையும் அதை நீங்க அணுகுனீங்கன்னா உங்க மதிலும் நிச்சயம் ஒரு நாள் இடிஞ்சு விழும்.